கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆவியானவர் பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா பேசுனீங்களல்ல, பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியானவர் நீர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் கேட்குறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தை யோபு 42 அதிகாரம் 2 வசனத்தில் பார்த்தோம்னா, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வேதத்தில் பார்க்குறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிற காரியம் எதுவுமே தடைப்படாது. ஒரு தெய்வ பிள்ளைகளாகிய யாராக தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அந்த தேவனாய் கர்த்தர் அதை நேர்த்தியை கர்த்தர் செய்து முடிப்பார். அவர் செய்ய மாட்டேன்னு விலகி போகவே மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே நம்மளுக்கு கரம் பிடிச்சி நடத்துகிறது தான் தேவனாய் கர்த்தர். அவர் சொன்னார்ல, நான் உனக்கு முன்னே போய் கோணலானங்களை செம்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அன்றைக்கி மோசை கேட்கும்போது கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் வழிநடத்த முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட ஆண்டவர் என்ன சொன்னார், நீர் எனக்கு முன்னால் போகலைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு மோசை சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக என்ன செய்ய செல்லுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு முன்பாக தேவனுடைய சமூகம் நினச்சிது செல்லுது. எந்த இடத்துலையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம தனியாக போகலை. ஆண்டவர் நமக்கு முன்னால் செல்கிறார். அவர் தான் முன்பாக கடந்து செல்கிறார். தூதனை நமக்கு முன்னால் நினச்சிறாரு, அனுப்புகிறாரு. நம்ம பின்னால் போகிறோம், அவ்வளோதான். நம்ம வேறு தனிமையாலாம் எங்கேயும் போகலை. எந்த இடத்துல இருந்தாலும் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட தூதன் நினச்சிறாரு நம்ம கூடயே இருக்கிறபடினால். அதனால் தெய்வ பிள்ளைகள் எங்கே யாராக இருந்தாலும் சரி தான், எந்த காரியத்தை வச்சு நீங்கள் கலங்கவே வேண்டாம். கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார், நேர்த்தே செய்வார். நம்ம அவசரப்படுறோம், ஐயோ நான் எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே, இன்னும் ஆசீர்வதிக்கலையே, நான் இப்படி தானே இருக்கேன், அவர் எப்போ ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகள் சோர்ந்து போய் கூட இருக்கலாம். ஆனால் சோர்ந்து போய் இருக்கிற சூழ்நிலையில கூட தேவனாய் கர்த்தர் தாமதமாக இருக்கிறார்னா, வேலை வரும்போது சகலத்தையும் அவர் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யாமல் விடமாட்டார். அதில் கூட இப்போ போட்டிருக்கோம், இந்த ஆதிகாரத்தில் கூட போட்டிருக்கோம், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நினைச்ச மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதை என்ன செய்கிறாருன்னா, தெய்வ பிள்ளைகளாகி நமக்கு என்ன செய்வார். அவர் செய்ய மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். அதில் கர்த்தருடைய பிள்ளை நமக்கு எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் தாமதமாகுதுன்னா தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்மளுக்கு தாமதப்படுத்தி நம்மளை என்ன செய்கிறார், கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளை யாரும் அந்த தான் நம்ம சொன்ன காரியத்தை அவர் செய்து முடிக்கிற தேவன் தான். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் எந்த ஒரு காரியமும் எனக்கு இந்த நன்மையான காரியங்கள் என்ன, நம்ம ஜீவனோடு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை தான். இன்றைக்கி இந்த உலகத்தில் எத்தனையோ நோய்கள் வந்துட்டு போயிட்டு, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள், எல்லா பாதையிலும் இன்றைக்கி நம்ம உயிரோடு நிற்கிறோம்னா கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பலன் இருக்குன்னு கேட்டால் அந்த பலன் தந்தது யார்? ஆண்டவர் தான். நான் அடிக்கடி சொல்கிற காரியம் கேட்டால், என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொன்னது போல், நம்ம பலனாகிய கர்த்தாவே அவர் தான். அவர்கிட்ட நம்ம அன்புக்கு செலுத்த நம்மளுக்கு பலன் தந்துக்கிட்டே இருப்பார். அதனால் பவுல் கூட ஒரு வாட்டி சொல்லுவார், ஆண்டவரே இந்த முள் என்ன செய்யுது, என்னையே குத்திக்கிட்டே இருக்குது, அது சாத்தானுடைய முள்ளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பவுல் சொல்லும்போது கூட ஆண்டவர் சொல்லுவார், அந்த அந்த பலகீனத்துலேருந்து என்னை அதுலேருந்து விடுதலை பண்ணும் ஆண்டவரேன்னு அவர் கேட்பார். பவுல் சொல்வார், இந்த பலகீனத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை பண்ணும் ஆண்டவரே, இந்த முள் என்னை குத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், உன் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கணும். ஆண்டவர் ஒரு முள்ளை கொடுத்துருக்காரு, அவரோட அனுமதி இல்லாமல் அந்த முள் நமக்குள்ள என்ன செய்ய குத்தாது. அதனால ஆண்டவர் அதில் நம்மளுக்கு ஒரு பலனை கொடுத்து ஆண்டவர் எடுத்துக்காரு பாருங்க. அதான் பெரிய கிருபை. அதான் பெரிய கிருபை. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் அப்படின்ன பிறகு அதுக்கப்புறம் அந்த பவுல் அவர் சந்தோஷமாக இருந்தாராம். பவுல் என்ன செஞ்சாராம், 2 கொரிந்தியர் கூட 12 அதிகாரத்தில் 9 வசனத்தில் போட்டிருக்கோம். அவரு அந்த முல்லை குறித்து அவர் எப்படி நினச்சிடாம நம்ம கவலைப்படவே இல்லை. ஏன்டா அதுலேருந்து அவர் என்ன செய்கிறார், சந்தோஷப்பட்டார்னு வேதத்தில் பார்க்குறோம். அந்த 12 அதிகாரம் 9 வசனத்தில், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 வசனத்தில் கூட வாசிக்கலாம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் நினைச்சேன், மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன் அப்படி பவுல் சொல்கிறாரு. அந்த பலவீனத்தை குறித்து நினைச்சிறேன், மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்புறம் ஆண்டவர் பேசினதுக்கு பின்பாக அவர் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் தெய்வ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு காரியத்துலேயும் ஆண்டுடைய நம்ம தெய்வ பிள்ளைகளாக இருந்தால் அவர் சொன்னால் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் கூட என்ன செய்யலாம், தலையில் இருக்க முடி கூட என்ன செய்யலாம் கீழே விழாதுன்னு இருக்கிறார், ஒரு சித்தம் இல்லாமல். அப்போ தெய்வ பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்கிறார், வழி நடத்தி வந்துட்டு இருக்கிறாரு. அந்த வழியில் நம்ம என்ன செய்ய வேணும்,
தேவனை மகிமைப்படுத்தணும். நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். தாவீது ராஜா அப்படிதான் மகிமைப்படுத்திகிட்டே இருப்பார். கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அப்படிம்பார். அவர் நிறைய காரியத்தை சொல்லுவார். அந்த சங்கீதத்தில் 18ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்கிற காரியம் என்ன சொல்லியிருப்பார்னா, என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறேன். 18:1 2ஆம் சத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு தாவீது சொல்கிறார். லேசமாக அவர் அனுபவிச்சிருக்காரு. ஆண்டவர் சமூகத்தில் அவர் ஜெபம் அவர் அதிகமாக தேவனை துதிக்கிறவர், தேவனை பாடுகிறவர், தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். பாடல் மூலயமா மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கார். என்ன வேலை செஞ்சார்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தார். ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தார். துதிக்கு பார்த்துற கர்த்தரை நோக்கி நினச்சுவேன், நான் கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கெல்லாம் நீங்களாக்கி நினச்சுவேன், ரட்சிக்கப்படுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகி யாராக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்கணும். ஒரு ஆபத்து இருந்தால் தான் நான் எங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன்னு இல்லை. நீங்கள் எந்த நேரமும் தேவனை துதிக்கிற துதியினால் நிரம்பி இருக்கணும். தேவனோடு நீங்கள் பேசுகிற பழக்கம் வேணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் நெருங்கி வா, இன்னும் நெருங்கி வா, தேவ் எனக்கு அன்பாக இரு அப்படின்னு பேதுருவை கேட்டார்லாம். என் மேலே நீ அன்பாக இருக்கிறாயா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறல, நீ என் மேலே அன்பாக இருக்கிறாயா, ஆட்டுக்குட்டியே மேய்ப்பாயா அப்படிங்கிறார்ல. அதே மாதிரி நம்மகிட்ட ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்டையும் ஆண்டவர் அன்பை எதிர்பார்க்குறாரு. அந்த அன்பை நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவரே நம்ம மேலே அன்பாக இருக்கிறேன் ஆண்டவரை சொல்லி தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டாடும் போது கர்த்தர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நான் தேவ பிள்ளைகளாக யாரும் பார்த்தீங்கன்னா சாந்திரேக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்துக்கிட்டாலும் சரி தான், தானியேலை பார்த்துக்கிட்டாலும் சரி தான், ஆபிரகாமை பார்த்தாலும் சரி தான், தேவனிடத்தில் ரொம்ப அன்புள்ளவங்க, தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு நின்றவங்க. யோசிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் அன்புள்ளவர், அந்த பாவத்துக்கு விலகி ஓடுறாரு. தேவ அன்பு அவரை நிறச்சி வச்சுருக்கு. அதே இது கட்டுரை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன சொல்லணும்னா, நான் நினச்சது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம தேவனில் அன்பு கூறும்போது நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆசீர்வாதம் தேடி வரும். அதான் வேதம் குரு முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கிற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காரு. நம்ம ராஜ்யத்தையும் தேட மாட்டோம், நீதியும் தேட மாட்டோம். எல்லாம் எனக்கு வேணும் 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 வேணும்னு ஆண்டவர் உங்கள் நிம்மதியும் கெடுத்துருவீங்க, ஆண்டவரே நிம்மதியை உங்களுக்கு இருக்க விட மாட்டீங்க. அது தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான், நம்மளை மட்டுமா கிருபையாக வைத்திருக்கிறாரு. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உணவு கொடுத்து வருகிறாரு, உடுக்கு நல்ல உடைகளை எடுத்து கொடுக்குறாரு, வீடு கொடுத்துருக்கிறாரு, எல்லா குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, எல்லா வசதியும் உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இதுலேயும் மேலே நமக்கு என்ன வேணும், நல்ல அன்பு செலுத்துகிற பிள்ளைகளை தந்திருக்கிறாரு, மனிதர்களை தந்திருக்கிறாரு, மனுஷங்களை தந்திருக்கிறார், எவ்வளோ ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஆனாலும் நம்மகிட்ட என்ன இல்லை, அந்த ஒரே குறை தான், எனக்கு இதை தரல அதை தரல, எனக்கு இதை செய்ய மாட்டேங்கிறீ அதை செய்ய மாட்டேங்குன்னு சொல்லி ஏசப்பா குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படி குறை சொல்லக்கூடாது. நிறைவானதை தான் நினச்சி நம்ம பார்க்கணும். குறைகளை என்ன செய்யணும், நம்ம நிறைவானது வரும்போது குறைவானதான் ஒளிந்து போயிடும். நிறைவான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த குறைவான காரியங்கள் மறைஞ்சு போயிடும். ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், தேவனுக்கு நினச்சிங்க முதலிடத்தை கொடுங்க. தேவன் நம்மளை உயர்த்துகிறவரே அவர் தான். வேதம் கூறுகிறது, நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கும், 29ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 29ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வசனம் போட்டிருக்கோம். என்னச்சுன்னா, மனுஷனை நம்புவது கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவான். அப்போ மனுஷனை நீங்கள் நம்பாதீங்க, அது கண்ணி தான். ஆனால் கர்த்தரை நீங்கள் நம்பினீங்கன்னா வேலை வரும்போது ஒரு நேரம் கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிடுவார். வேதத்தில் பார்த்தோம்னா கர்த்தரை பின்பற்றின பிள்ளைகள் யாருமே தரித்திரமானவங்க இல்லை, அவ்வளோ ஐஸ்வர்யவான்களை தான் கர்த்தர் இருந்தார். உயர்த்த தான் செஞ்சிருந்தார், மேன்மைப்படுத்தி இருந்தார். ஒருவருக்குமே எந்த குறையும் கிடையாது. நீங்கள் ஆதிகாமத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஆபிரகாம் நிறைவான ஆசீர்வாதம் உள்ளவர் தான். ஈசாக்கு நிறைவான ஆசீர்வாதம் செய்கிறதுலாம் அவர் வாக்கியம் பண்ணுறாரு. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆடு மாடு எல்லா ஆசீர்வாதமும் பூமி தாங்கக்கூடாதபடி அன்று வச்சுருந்துருக்கிறாரு. அப்படி யாக்கோப்பு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆசீர்வாதம். ஆனால் அந்த யாக்கோப்பு மூலமாக அவருடைய பிள்ளை யோசேப்பு எகிப்து தேசத்தில் போய் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மாறினார். இப்படி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உயர்ந்த நிலைமை சிம்பிளாக தான் ஆண்டவர் பைப்பில் கொடுத்துருக்காரு. இந்த உலகம் அவருடைய அந்த ஆண்டவரை பற்றி பேச வேண்டுமானால், ஆண்டவரை பற்றி புகழ வேண்டுமானால் இந்த உலகமே காணாமல் அப்படி அவருடைய ஆசீர்வாதம் இருக்குதான். அந்த வெளிவது யோவான் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனம் போட்டிருக்கு. அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்குறதுக்கே அதெல்லாம் எழுதுனா இந்த உலகமே காணாதான் அப்படி இருக்கும். ஏதோ ஆண்டவர் சிம்பிளாக அந்த பைப்பில் எழுதி நினச்சிருங்க நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், நமக்கு போதுமானவராக அவர் இருக்காரா, அப்படி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக
நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். தேவையில்லாத காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஆண்டவரை குறை சொல்லவே செய்யுங்க. குறை சொல்கிறது நம்ம எந்த தகுதியும் கிடையாது. தேவநாயக கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். அவர் எப்போதும் மீட்பர். யோபு சொன்னது போல் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னது போல் அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பாடுகள் வந்துச்சு. அந்த பாடுகள் மத்தியில் அவர் என்ன செய்யலை, ஏசப்பா ஆண்டவரை ஒன்றுமே சொல்லலை. ஆனால் கடைசி நாட்கள் சொன்னார், நான் வந்து கடைசி நாட்கள் ஆண்டவரும் யோபும் பேசுகிறாங்க. பேசி ஆண்டவர் என்ன செய்றாரு, ஆசீர்வதிக்கிற இழந்து போன எல்லா காரியத்தையும் என்ன ரெட்டிப்பாய் கொடுக்குறாரு. அதை கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்லை, நண்பர்கள்லாம் இவரை வந்து நினச்சிவாங்க, நீர் இப்படி பாவம் செஞ்சிருப்பீர், அப்படி பாவம் செஞ்சிருப்பேன்னு சொல்லி 3 நண்பர்களும் பேசுவாங்க. ஆண்டவருக்கு அவங்க மேலே கோவம் வந்து நினச்சிவாங்க, அழிக்க போகிறேன்னுட்டு நீ அவங்களுக்காக ஜோமோன்னு இல்லாட்டி அழிச்சுடுன்னுட்டு ஆண்டவர். அவங்களுக்காக யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிச்சாங்க. அவங்க ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்ன யோபி சிறையை மாற்றி இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தது போல் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான், எந்த ஒரு வார்த்தை வாயின் வார்த்தைகள் கூட தேவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கூடாது, வாங்கி திறக்கவே கூடாது. நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம அழைப்பிட்டோம்னாலே அது பிசாசு செய்கிற காரியம். ஆண்டவர் இடத்துலேருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடை பண்ணுறதுக்காக பிசாசு தேவையில்லாத வார்த்தைகளை பேச வைப்பான். என்கிட்ட அதில் வசனம் போட்டு பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் போட்டிருக்குல்ல, உன் வாயை பாவத்துக்குள்ளாக்க, இல்லை மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது, அது புத்தி பிசைகினால் பேசுகிறதுன்னு தூதனுக்கு முன் சொல்லாத, அதனால உன் தேவன் கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அழிப்பானேன். அப்போ ஆண்டவர் கோபங்கள் வாயின் வார்த்தைகளை நினச்சி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு முன்பாக நினச்சிக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம முடிஞ்சவங்கள வாயுக்கு நினச்சிக்கணும், அப்படி ஒரு பிளாஸ்டிக் போட்டுட்டு அமைதியாக இருக்கிறது தான் ஆசீர்வாதம். நம்ம வாயை திறந்துட்டு நம்மகிட்ட வாய் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து ஆசீர்வாதத்துக்கு நிறைய தடைகளை கொண்டு வந்துடும். நிறைய வார்த்தைகளை பேசிட்டோன்னா அந்த வார்த்தைகள் நியாயத்திற்கு நாளுக்கு வந்து நிற்கும். அப்படி தான் மத்திய 12ஆம் அதிகாரத்தில் 36 ஆசனம் 37 ஆசனம் போட்டிருக்கு. வாயின் வார்த்தையினாலே நீ நீதிமானா குற்றவாளின்னு சொல்லி அங்கே தீர்க்கப்படும் சொல்லி போட்டிருக்கு. அதில் எந்த வார்த்தைகளும் ஜாக்கிரதையாக பேசணும். நம்ம நினச்சிடணும், பேச வேண்டியது மாத்திரம் பேசணும். அதுவும் அந்த ஆசீர்வாதமாக இருக்கணும் அந்த வார்த்தைகள். அதெல்லாம் தேவையில்லாதபடி நியாயத்திற்கு நல்ல போய் அதனால நீங்கள் குற்றவாளியாக இருக்கக்கூடாது. வீணான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, அழைப்பிடக்கூடாது. வீண் வார்த்தைகள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், அது அருவருக்கிறார் ஆண்டவர். அதனால் தேவ பிள்ளைகளாகிய நீ வீணான வார்த்தை பேசாதீங்க. அப்படி தான் இந்த 36 37 போட்டிருக்கு மத்திய 12ஆம் அதிகாரத்தில். மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள்லாம் நியாயத்துக்கு நல்ல கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால் தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் தேவ பிள்ளைகளாகி யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டு பயந்து நடக்கும்போது தேவநாயகத்தை நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற நிறைய குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி காணப்படுற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வீணான வார்த்தைகளை பேச ஆண்டவர் அதை மீது கோபம் கொண்டு கையின் கரையில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அது தெரியாதபடி இன்றைக்கி ஏதோ மந்திரங்களை செய்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே முட்டி மோதிட்டு ஊழியக்காரங்ககிட்ட போய் சொல்லி அவங்களையும் நிம்மதியாக இருக்கக்கூடாது பிடிப்பானே. ஆனால் நம்ம வாயின் வார்த்தை பைபிளில் தான் வாசிக்கிறோம். பைபிள் எடுத்து வாசித்து இந்த காரியங்களை ஆண்டு பிடிக்காத காரியம் சொல்லி அதை விட்டு விலகணும். தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தை பற்றி பலவலான்னு பேசிக்கிட்டே இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அடுத்தவங்களை பற்றி பேசுறது. புறங்கூறுகிறது முட்டாள்னு போட்டு பைபிளில் நீதிமொழியில் புறங்கூறுகிறவன் முட்டாள் அப்படின்னு சொல்லி தான் நீதிமொழிகளில் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் தேவ பிள்ளைகளையே அடுத்தவங்களை குறித்து கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாதுன்னு தான் பைபிளில் போட்டுருக்கு. அதனால் கர்த்தர் யாராக இருந்தாலும் சரி தான் ஜாக்கிரதையாக நீங்கள் இருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் பயபக்திக்குரிய பிள்ளைகளாக இருங்க. நீங்கள் எல்லாம் பரலோராஜ்யத்துக்குரிய பிள்ளைங்க. அதனால் பரலோராஜ்யத்துக்குரிய பிள்ளைங்களை வந்து அதிகமான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, அளப்பக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, அளப்பவே கூடாது. அதனால் தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானது மாத்திரம் என்னன்னு சொல்லி பார்த்து நம்ம பேசும்போது தேவ ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம நினைச்சணும் பேசணும். அது மட்டும் இல்லை, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையை நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அதனால் பொய் உதடுகள் வந்து கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அந்த நீதிமொழிகளை 12ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் போட்டிருக்கு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அருவருக்கு ஐயருவு, அவர் வெறுக்கிறார். அந்த அப்படிப்பட்ட வார்த்தைகளை வெறுக்கிறார். பொய் பேசுகிறவங்களை பார்த்தாலே அவருக்கு என்ன பிடிக்கலை. அதனால் அது அருவருப்புன்னு போட்டிருக்கு. அதனால் அது மாத்திரம் இல்லை, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் கூட போட்டுருக்கு பாருங்கள். 18ஆம் வசனத்தில் பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். புறங்குறி தெரியும், அடுத்தவங்களை பார்த்து புறங்குறி இருக்காங்க மதிகேடன். மதிகேடன் அப்படி இருக்கிறாங்க, மதிகெட்டவனாக இருக்கிறாங்க புறங்கூறுகிறவங்க. அதனால் இன்றைக்கி இப்போ யாரை பார்த்தாலும் அவங்க இல்லையா இவங்களே பார்க்காம
பல பேசுகிறத கர்த்தர் அங்கே இருக்கிறாங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நம்ம ஆண்டவர் நமக்கு முன்னால் இருக்கிறாருங்கிற ஒரு பயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இருப்போம். தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்மளுக்கு ஆண்டவர் தருவார். அது மாத்திரம் இல்லை, 19ஆம் வசனம் போட்டுக்கு, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். உதடுகளை அடக்கிறவன் தான் என்ன செய்யும்? புத்திமான்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அதனால் உதடுகளை அடக்கி தேவ பிள்ளைகளாகி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் தான் ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியுமே தவிர, நம்ம உதடை அடக்காமல் நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா அங்கேருந்து சொற்கள் மிகுதினாலே பாவம் இல்லாமல் போவாது. சொற்கள் வாயின் வார்த்தைகளால் பாவம் இல்லாமல் போவாது. பேச பாவம், அடுத்தவங்களை குறித்து பேசுறதே பெரிய பாவம். அது மாத்திரம் இல்லை, புறங்குறுகிறோம் மதிகேடன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அதனால் புறங்குறவே கூடாது. யாராக இருந்தாலும் சரி தான் அடுத்தவங்களை பற்றி பேசவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பக்கத்தில் நீங்கள் பேசுகிற ஆள் அங்கே பக்கத்தில் இல்லாட்டாலும் தேவன் இதை பார்க்குறாரு. உங்களுக்கு ஒரு தூதன் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். பக்கத்தில் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுக்கு தூதன் இருக்கிறாங்க, அவங்களாம் முன்னால் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் கவனித்து கேட்குறான்னு வசனம் இருக்குது. அதனால் கர்த்தர் கவனித்து கேட்குறாருங்க ஒரு பையன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அதனால் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் தேவ பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. வாயின் வார்த்தையினால் நம்ம தேவ ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. அதனால் பொய் பேசுகிறது அவருக்கு பிடிக்காது. அடுத்தவங்களை பற்றி புறங்குறுவது அவருக்கு பிடிக்காது. வீணான வார்த்தைகள் பேசுகிறது பிடிக்காது. அதனால் வசனத்தை போட்டிருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியிலே இருக்கிறான்னு சொல்லி வசனம் 17ஆம் வசனம் போட்டிருக்கு. நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 17 புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியிலே இருக்கிறான். கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். தேவனுடைய வார்த்தையை வெறுக்கிறவன் மோசம் போகிறான்னு பைபிளில் போட்டிருக்கு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக யாரும் இருந்தாலும் தான் தேவனுக்கு பிரியமான பாதையில் நடங்க. தேவனுக்கு பிரியமானது என்னன்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து வேத வசனத்தை நீதிமொழியில் நல்லா பாருங்கள். நீதிமொழியில் பார்க்க எது ஆண்டவர் பிடிக்கும், எது ஆண்டவர் பிடிக்காதுங்கிறது ஆண்டவர் அழகாக போட்டிருக்கிறாரு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பொய் உதடு கர்த்தருக்கு பிடிக்க அருவருப்புன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு சரமாரியாக பேசுகிறாங்க ஜனங்கள். அதனால் யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டவர் தாண்டி போக முடியாது. எல்லாத்துக்குமே இங்கே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இங்கேயே நம்மளுக்கு எச்சரிக்கிறாரு. பரலோக ராஜ்யத்துக்கு போன பிறகு எல்லோரும் அங்கே இழைப்பறந்து எழுப்பும்போது எல்லா பிள்ளைகளும் எழுப்புவார். அப்படியே போய் பரலோகத்துக்குள்ளே போகணும்னு சொல்லவே மாட்டார். எல்லா பிள்ளைகளும் நியாய தீர்ப்பு இருக்குது. எல்லா பிள்ளைகளையும் கூட்டி எழுப்புவார். அந்த நியாய தீர்ப்புக்கு தாவீது சொல்லுவார், தாவீது ராஜா நான் பயப்படுறேன் அப்படிம்பார். நீ நியாய தீர்ப்புக்கு நான் பயப்படுறேங்கிறாரு. அதனால் தேவ பிள்ளைகளை யாராக சரி தான் நம்ம ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அதுக்கு வாசலில் ஆண்டவர் மகிமை பொருந்தி சிங்காசனில் அமர்ந்திருப்பார். அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நியாய தீர்ப்பு வைத்து தான் அந்த இடத்துல அங்கே தான் சொல்லியிருக்காரு. இந்த மத்தேயுவில் சொல்லியிருக்காருல்ல, 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனம், மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் நியாய தீர்ப்பு கணக்கு கொடுக்கணும். அப்போ நியாய தீர்ப்பு கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் என்ன வார்த்தைகளை பேசுகிறாங்க, நல்லதாக பேசுகிறாங்களா, தேவனுடைய சுவிசேஷம் சொன்னாங்களா, தேவர் சமுதிரம் ஜெபிச்சாங்களா, எல்லாத்தையும் ஆண்டவர் கரெக்ட் பண்ணுவார். அப்போது நம்ம அந்த ஜப நேரத்தை விட்டுட்டு வேதத்தை வாசிக்கிறத விட்டுட்டு தேவ சத்தியத்தை கேட்குறத விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு மனம் விரும்பினபடி பேசிட்டு இங்கேயும் தருத்திரியமாக இருந்துட்டு அது அங்கே போய் இருந்துக்கிட்டு நான் கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்தேன் ஆண்டவரே எனக்கு பரலோக ராஜ்யம் இல்லையான்னு சொல்லி கண்ணீர் வடிக்கல பிரயோஜனமே கிடையாது. அவன் பேசுகிற வீணான வார்த்தையில் நியாயத்திற்கு கணக்கு கொடுத்து அந்த வார்த்தையை நிமித்தமாக நீ நீதிமானாய் குற்றவாளியாய் என்று அங்கே தீர்க்கப்படுவாய் வசனம் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நீதிமான் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமானது மாத்திரம் பேசணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசவே கூடாது. தேவனுக்கு பிரியமானது எதுங்கிறதுக்கு நீதிமொழிகள் நீங்கள் வாசிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஆதியாகமத்துலேருந்து போகும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் நடந்திருப்பாங்க. அதை பார்த்து நம்ம தேவனுக்கு பிரியமானது மாத்திரம் செய்யணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பேச வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. வாயை பொத்தாமல் நம்ம வாயை அழைப்பிட்டோம்னா தேவன் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு வச்சிருக்கிறாரு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தையின் பிறகு தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குவோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிவோம். நம்மளுக்கு பைபிளை நம்ம வாசிப்போம். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போவோம். ஆலயத்தில் தேவனுடைய செய்தியை கேட்போம். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் வேத வசனத்தின் மூலியமாக பேசுகிறாரு, பாடல் மூலியமாக பேசுகிறாரு, பிரசங்கம் மூலியமாக பேசுகிறாரு, எவ்வளோ இதில் பேசுகிறாரு. நம்ம ஏதோ கடமைக்கு வந்திருக்கிறோன்னு சொல்லி கொஞ்சம் காசு வந்துட்டுனா அவங்க நடையும் உடையும் எல்லாம் மாறி மூஞ்சி எல்லாம் மாறிடும். அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பயந்து நடங்க. பரலோக ராஜ்யம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதை இழந்துடாதீங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லா மக்களுக்காக ஜெபிப்பீங்க. எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். எல்லா பிள்ளைகளும் கர்த்தருக்காக வயிறாக்கி கொண்டு எழும்பணும். அதான் தேவ சுத்தமாக இருக்குது. எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவ சுத்தமாக இருக்கிறபடினால் எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடையப்பட்ட பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. நீர் பேசுகிற வார்த்தைக்காக நன்றி இசப்பா. உடைய பலத்த கருத்தை எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம். நீர் பொறுப்படுத்தி நடத்தும் உடைய நாம் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை சோதரேன், முழுவதும் ஒரு சாமத்தை சோதரேன். நாத்துமாவே கர்த்தரை சோதரேன், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.